தங்கத்தை வாங்கும்போது ஏராளமான டாலர் கொடுக்கணும். வெளிநாட்டிலேருந்து தங்கம் வருது, ஏராளமான டாலர் கொடுக்கணும். வெளிநாட்டிலேருந்து செல்போனை வாங்காதீங்க, எல்லாம் இந்தியாவில் உள்ள செல்போனை பயன்படுத்துங்க, வெளிநாட்டு சாமான்லாம் வாங்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இங்கேருந்து பணம் கொடுக்கணும். இப்போ சீனா 20,000 டன்னு கிட்ட ஸ்டாக் வச்சிருக்கான். வெளியே 2,700 டன்னு தான் சொல்றான். நம்ம நாட்டில் 800 டன் இருக்கு. அமெரிக்கா 17,000 டன் வச்சிருக்கான் ஸ்டாக். அப்படி பார்க்கும்போது தங்கம் தான் ஒரு நாட்டினுடைய முக்கியமான விஷயம். அப்ப தங்கம் ஸ்ட்ராங் ஆகும்னா நீங்க தங்கத்தை வாங்காதீங்க. இப்ப நீ வாங்கி வைக்கிற தங்கம்லாம் வெளிநாட்டு கணக்கு வராது. இந்தியாவுடைய குடோன்ல எவ்வளவு இருக்குது அதான் கணக்கு வரும். பத்மநாப சாமி கோயில் இருக்கிறோம்னா வெளிநாடு போகாது. இந்தியாவுடைய அரசு சொல்லணும், எங்கள்கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, எங்கள்கிட்ட ஃபாரெக்ஸ் கேஸ்னா அந்நிய செலவாணி கையிருப்பு, தமிழ்ல நம்மள்ட்ட 650 பில்லியன் டாலர் இருக்கு. இப்ப நாம வெளிநாட்டு சாமான வாங்குறது, அதிகமா வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துறது, இம்போர்ட் அதிகரிக்கிறது இந்தியாவுக்கு பணவீக்கத்தையும் ஏற்படுத்தும், இந்திய டாலருடைய மதிப்பையும் சோழி முடிச்சிடும். இதுக்கு 10 வருஷம் மோடி தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு கிடையாது. அதனால விளக்கமே இல்லாம தங்கத்தை இறக்குமதி செய்வதை நிறுத்துங்க, வெளிநாட்டு சாமானை வாங்குறதை நிறுத்துங்க, வெளிநாட்டுக்கு போறதை நிறுத்துங்க, பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை நிறுத்துங்க, தனியா கார்ல போகாதீங்க, வீட்டுக்கு ஒரு பைக் வச்சுட்டு அம்மா ஒண்ணு சித்தப்பா ஒண்ணு சித்தி ஒண்ணுன்னு போகாதீங்க, எல்லாரும் மெட்ரோல போங்க, பஸ்ல போங்க. ஏன்னா இந்தியாவில் உள்ள உற்பத்தியாகிற மசாலா பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு இன்னைக்கு மோடி சொல்லியிருக்கிற காரணம் இதுதான்.